இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தொழில்களின் நகரம், தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று வர்ணிக்கப்படுகின்ற கொங்கு மண்டலத்தின் கோவை பெருநகரம் இந்த தேர்தலின் ஹாட் ஸ்பாட்டாக விளங்கியது. பெரும்பாலும் அண்ணா திமுகவின் கோட்டை என்று வர்ணிக்கப்படுகின்ற கொங்கு மண்டலத்தில் அந்த கோட்டையில் ஓட்டை போட வேண்டும் என்பதற்காக திமுக திட்டமிட்டு செயலாற்றியது. அதில் இன்னொரு முக்கியமான வேடிக்கையான விஷயம் என்னவென்று கேட்டால், கொங்கு மண்டலத்தை கைப்பற்றுவதில் திமுகவும் அண்ணா திமுகவும் தான் இதற்கு முன்பு நடந்த தேர்தல்களில் கடும் போட்டியில் இருந்தார்கள். ஆனால் இந்த தேர்தலில் கொங்கு மண்டலத்தை கைப்பற்றுவதில் பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் நேரடியாக களத்தில் இறங்கினார்கள். ஆகவேதான் கொங்கு மண்டலத்தில், குறிப்பாக கோவை பெருநகரத்தில் தங்க மழை பொழிந்தது திமுக. திமுகவின் வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அதை செய்து காட்டினார் என்று பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது. மக்கள், வாக்காளர்கள் தங்க வேட்டையில் ஈடுபட்டு விட்டார்கள் என்றும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. கடந்த தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்டார் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக வானதி சீனிவாசன். அந்த தொகுதியில் வானதி சீனிவாசனை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டதால் வானதி சீனிவாசன் வெற்றி பெற்றார். ஆகவே இந்த தேர்தலில் கோவை மண்டலத்தில், குறிப்பாக கோவை மாநகரில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் வானதி சீனிவாசன் வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பதில் திமுக கண்ணும் கருத்துமாக இருந்தது. அதே நேரத்தில் தெற்கு தொகுதியில் நின்றால் பின்னடைவு ஏற்படும் என்று கருதியதால் வானதி சீனிவாசன் கோவை வடக்கு தொகுதியின் வேட்பாளராக களம் இறங்கினார். உடல் நல குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். அந்த நேரத்தில் வட இந்தியாவின் முதலமைச்சர்கள், வானதி சீனிவாசனுடைய கணவர், அவருடைய மகன்கள், இவர்களெல்லாம் களத்தில் இறங்கி வானதி சீனிவாசனுக்காக கடுமையாக களப்பணி ஆற்றினார்கள். வானதி சீனிவாசனும் உடல் நலம் தேறி தேர்தல் களத்திலே பணியாற்றினார். ஆனாலும் கூட எப்படியாவது கோவை கொங்கு மண்டலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் செல்வாக்கை குறைத்து அண்ணா திமுகவையும் ஒழித்து கட்ட வேண்டும் என்று திட்டம் போட்ட திமுக கரூரில் நிற்க வேண்டிய செந்தில் பாலாஜியை கோவை தெற்கு தொகுதியின் வேட்பாளராக களம் இறக்கினார்கள். அந்த தொகுதியில் அண்ணா திமுக ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்ததாகவும், செந்தில் பாலாஜி ஒரு ஓட்டுக்கு 3000 5000 ரூபாய் கொடுத்ததாகவும் செய்திகள் வெளிவந்து, செந்தில் பாலாஜிக்கு எதிராக அண்ணா திமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் மாவட்ட ஆட்சி தலைவர் அலுவலகத்தின் முன்னால் தர்ணா போராட்டம் நடத்தினார். இருந்தும் கூட வெற்றி பெறுவது கடினமாகிவிடும் என்று செந்தில் பாலாஜி நினைத்ததால் கோவை தெற்கு தொகுதியிலும் கோவை வடக்கு தொகுதியிலும் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு 2 நாட்களுக்கு முன்பாகவே தங்க நாணயத்தை வாக்காளர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதை வேகமாக விநியோகிக்க முடியவில்லை என்பதால் அவசரமாக QR கோடுடன் இணைந்த ஒரு டோக்கனை வாக்காளர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். தேர்தல் முடிந்தவுடன் அந்த டோக்கனை கொடுத்துவிட்டு தங்க நாணயத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று வாக்காளர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அப்படித்தான் கோவை கொங்கு மண்டலத்தில் தங்க வேட்டையை திமுக நடத்தி இருக்கிறது. திமுகவை தலையெடுக்க விடாமல் தடுத்துவிட வேண்டும் என்று அண்ணா திமுகவின் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி எவ்வளவோ கடுமையான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். ஆனாலும் செந்தில் பாலாஜி அனைவர் கண்ணிலும் மண்ணை தூவிவிட்டு வாக்காளர்களுக்கு பணத்தையும் தங்கத்தையும் வாரி இறைத்து கோவை கொங்கு மண்டலத்தில் அண்ணா திமுகவை தோற்கடித்து வானதி சீனிவாசனையும் தோற்கடித்து வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கடுமையாக வேலை செய்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட தங்க மழை பொழிந்ததால்
திமுக கோவை கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெறும் என்று செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் அடித்து சொல்லுகிறார்கள். கோவை கொங்கு மண்டலத்தில், குறிப்பாக கோவை பெருநகரத்தில் திமுக எப்படியும் வெற்றி பெற்றாக வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக கரூரில் போட்டியிட வேண்டிய செந்தில் பாலாஜியை கோவையில் கொண்டு போய் களம் இறக்கி கோவையை கலக்கி இருக்கிறார்கள். கோவையில் மிகப்பெரிய அரசியல் முறைகேடுகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். தேர்தலில் பணத்தை வாரி இறைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் செல்வாக்கு மிக்க கோவை பெருநகரம். கோவை பெருநகரத்தில் தான் பணப்புழக்கம் அதிகம், அந்நிய செலாவணி வருகிறது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது, என்றெல்லாம் ஊடகங்கள் எழுதி கொண்டிருக்கிறது. அந்த கோவை பெருநகரத்திலேயே பணத்தை வாரி இறைக்கின்ற அளவிற்கு திமுக செல்வ செழிப்போடு இருக்கிறது. இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி நடத்தி தமிழகம் வளர்ந்ததோ இல்லையோ, திமுகவை சார்ந்தவர்கள் நாம் எதிர்பார்க்காத அளவில், நாம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக, கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை அவர்கள் பெரும் செல்வந்தர்களாக வளர்ந்திருக்கிறார்கள். தமிழகம் வளர்ந்ததோ இல்லையோ, அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இணையாக போட்டி போட்டு அண்ணா திமுகவும் வளர்ந்திருக்கிறது. இந்த கோவை பெருநகரத்தை யார் கைப்பற்றுவது என்பதிலே திமுகவிற்கும் அண்ணா திமுகவிற்கும் இருந்த போட்டி போய் இப்பொழுது கோவை பெருநகரத்தை கைப்பற்றுவதில் பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் கடும் போட்டியில், கடுமையான கோதாவில் இறங்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே கோவை பெருநகரத்தின் பல தொழில்களை வட இந்திய மார்வாடிகள் கைப்பற்றி விட்டார்கள். அதற்கு காரணம் கோவை பெருநகரத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆழமாக வேரூன்றியதுதான். பல ஆண்டுகளுக்கு முன்பு கோவையிலே நடந்த வெடிகுண்டு சம்பவத்தை மையமாக வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற இயக்கம் கோவை பெருநகரத்தில் காலூன்றிவிட்டது. கோவை பெருநகரத்தில், தொழில் நகரத்தில் தன்னுடைய இடத்தை மிகவும் வேகமாக வளர்த்து பாரதிய ஜனதா கட்சி தக்க வைத்துக் கொள்ளுமானால் திமுகவின் எதிர்காலம் கோவையில் கேள்விக்குறியாகும். அதன் எதிரொலி தமிழ்நாடு எங்கும் இருக்கும் என்று திமுக தலைமை நினைத்ததால் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திலும் எந்த நகரத்திலும் இல்லாத கடும் போட்டியை பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக திமுக ஏற்படுத்தியது. திமுகவின் எதிர்ப்பை சமாளிக்க முடியாமல் கோவை பெருநகரத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திமுகவும் விழிபிதுங்கி நிற்கிறது. இன்னும் சில நாட்களில் தேர்தல் முடிவுகள் வரும். ஒருவேளை திமுக கோவை பெருநகரத்தில் வெற்றி பெறுமானார் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும். மற்ற பகுதிகளிலும் வளர்ந்து விடலாம் என்று பாரதிய ஜனதா கட்சி கண்ட கனவு பகல் கனவாகிவிடும். அண்ணா திமுகவின் கோட்டை கோயம்புத்தூரிலேயே தகர்க்கப்படுமானால் தமிழ்நாடு முழுவதும் அண்ணா திமுகவிற்கு மிக பெரிய பின்னடைவு மட்டுமே ஏற்படும் என்பதை கோவை தேர்தல் முடிவுகள் தமிழக மக்களுக்கு எடுத்து காட்டும் ஒரு உண்மையாக விளங்கும் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.